எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னா ஏன் விடவே மாட்டேங்கிற? நான் டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடியாது. டான்ஸ் ஆடணும்னா தனியா போய் ஆடு, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம். அதை விட்டு எவனோ ஒருத்தன் வரான், இங்க கைய விடுறான், அங்க கைய விடுறான், இப்படி தடவறான், அப்படி போட்டு அமுக்குறான். பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு நான் என்ன ஆடியன்ஸா? புருஷன்டி நானு. நான் தொட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும், நீ தொடறதுக்கும் அவன் தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவுத்து போட்டு போய் தூங்குறேன். அது டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட், ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத. ஓவியம் இல்ல, அது பேர் கலை. உனக்குல தெரிய போதா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா வேற ஒருத்தன் வந்து உன் பொண்டாட்டிய வச்சு ஓவியம் வரைவான். சினிமால அனுஷ்காவோட ஒரு ஹீரோ தடவி டான்ஸ் ஆடினா பார்த்து ரசிக்கலாம். என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் தடவுனானா நான் எப்படி ரசிக்க முடியும்? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தப்பான நோஷன்ல வந்தா எனக்கு தெரிஞ்சிடும் அர்ஜுன். தமிழ் பேச தெரியாதுதான், ஆனா தமிழ் பொண்ணுதான் அர்ஜுன். நீ என்ன நம்பணும் அர்ஜுன்? உன் நிஷா நல்லவன் நீ நம்பணும். நான் உன நம்பல. அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கல. எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லு அர்ஜுன். அதான் விட்டு கொடுத்துட்டேனே. ஆடு, அந்த மோஜோவோடே ஆடுன்னு விட்டு கொடுத்துட்டேனே. எங்களுக்கு எல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு ஃபிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி வயிறுல இருந்து சும்மா கிளம்பி சூடா ஒண்ணு வாய் வழியா வெள்ளா வரும் பாரு. அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போ, போன் அடிக்குது எங்கயோ. அந்த பீடையா தான் இருக்கும், எடுத்துன்னு போ. போய் நீயும் அந்த 8:45 நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஆனா நிஷா, எனக்கு ஒண்ணு தோணுது இல்ல, அது கண்டிப்பா உனக்கு தோணும் நிஷா. உனக்கு கண்டிப்பா தோணும். அப்ப என் வலி என்னன்னு உனக்கு புரியும்.